அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இதோ மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியோடு தான் வந்திருக்கிறேன். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ்களும் ஃபோட்டோஸ்களும் அட்டாச் பண்ணுறோம். இன்றைக்கி குவைத் ட்ரேட் யூனியன் ஃபெடரேஷன் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்மளுடைய பிரச்சனை சம்மந்தமாக, போனஸ் சம்மந்தமாக, அதே மாதிரி இன்னும் சில பிரச்சனைகள் சம்மந்தமாக, தொழிலாளர்களுடைய பிரச்சனை சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி ரிக்வஸ்ட் வச்சுருந்தோம். அது சம்மந்தமாக சில நடவடிக்கைகளும் அவங்க அந்த நாட்களில் எடுத்தாங்க. அவங்களுடைய ஏற்பாடுகள் தான் இன்றைக்கி நடந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு எனக்கு அதிலையும் கலந்து கொண்டிருந்தேன். அதே போல் குவைத் பற்றிய மிக முக்கியமான தகவல்கள் சில இருக்குது, அதையும் பார்த்தா ஆகணும். 10 வருட சிறை தண்டனை. இங்கே சைரன் அடிக்கலை, இங்கே கரண்ட் இல்லை, இங்கே அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. மிலிட்ரி பர்சனாலிட்டிஸும் அதே மாதிரி வெளியாட்களும். தயவுசெய்து இப்போதைக்கு இந்த நாட்களில் தயவுசெய்து லைவ் அப்டேட்டுகளை தயவுசெய்து கொடுக்காதீங்க, ரொம்ப கவனம். பர்சனலான லைவ் அப்டேட்ஸ்களை கொடுக்காதீங்க, மிகப்பெரிய ரிஸ்க் இந்த நாட்களில். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். லைவான அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க ஒன்று. அதே மாதிரி ஏதோ இந்த அரபு நாட்டுக்குள்ளே, இந்த கல்ஃப் நாட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம ஒரு அளவுக்கு சரி நிம்மதியான சூழலாக இன்றைக்கு வரைக்கும் சுதந்திர காற்றையே சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஈரானுடைய வீடியோ ஒன்றும் கிடச்சிச்சு, அதே மாதிரி லெபனானுடைய வீடியோவும் கிடச்சிச்சு. பாருங்கள், நான் இதை கடைசியில் அந்த வீடியோவை போடுறேன். மக்கள் இப்போ லெபனானில் இப்போதைக்கு மக்கள் கூடாரம் டென்ட் போட்டு தங்கியிருக்கிறாங்க, ரோட்டில் படுத்து கிடக்கிறாங்க, கேம்பலோட டென்ட் போட்டு தங்கியிருக்கிறாங்க. எங்கள் லெபனான் நாட்டில் மக்கள் அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்குது. அல்லாஹ் ஹஃபதுக்கும்னு தான் சொல்லணும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைவரையும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இனி வரும் காலங்களில் வரப்போகுது, எப்படியான நிலைமைகள் மாறப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லாம் வல்ல இறைவனே போதுமானவன், அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவனே பாதுகாக்கணும். முடிந்த வரையும் பிரார்த்தனை பண்ணுவோம். லைவ் அப்டேட்ஸ், பி கேர்ஃபுல். லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துடாதீங்க. அதாவது எங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லை, எங்கள் ஏரியாவில் தான் மிசைல் விழுந்துச்சு, எங்கள் ஏரியாவில் தான், இந்த ஏரியாவில் தான் இது நடக்குது, இந்த ஏரியாவில் சைரன் வேலை செய்யலை, இந்த ஏரியாவில் சைரன் சத்தமே கேட்காது. இந்த ஏரியா, அதாவது ஏரியா லொக்கேஷன் ஃபோட்டோ வீடியோலாம் மென்ஷன் பண்ணி நாம் பேசக்கூடாது. நானும் வீடியோ போட்டிருக்கேன் தான் ஃபேஸ்புக்கில். என்ன மக்களே, இன்றைக்கி சத்தம் கேட்குது, கேட்கல, அவ்வளவுதான். இந்த ஏரியா, இந்த லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷன், இந்த இடம் அப்படின்றத நாம் குறிப்பிடுறது இல்லை, குறிப்பிடவும் கூடாது. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி தான் மிலிட்ரி பர்சனாலிட்டிஸும் யாராவது ஒருத்தராவது இந்த நேரத்தில் வீடியோக்கள் பகிர்ந்தோ அல்லது வீடியோக்கள் போட்டோ இல்லை வேறு ஏதாவது துப்புக்களை கொடுத்தோ பிடிபட்டா டைரக்ட் 10 வருஷம் ஜெயிலுன்றதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க மக்களை. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். வீடியோஸ் ஃபோட்டோஸ்களும் இருக்குது, கடைசியில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வழங்கும் ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கையை சேர்ந்த இலங்கை குவைத் நாட்டில் நடக்கும் இந்த பிரச்சனைகளை அவர் வரவேற்பீர்கள். அதை நோக்கமாக கொண்டு அதற்கு உதவி செய்யும் நோக்கத்தோடும் குவைத் ட்ரேட் யூனியன் ஃபெடரேஷன் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முதலுதவி பெட்டிகளை வழங்கும் நிகழ்வு என்று நிகழ்ந்தது. இவர்கள் இங்கு வசிக்கும் அனைத்து மக்களுக்குமான இவ்வாறான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் இலங்கையை சேர்ந்த நாமும் இவர்கள் விநியோகித்த இந்த முதலுதவி பெட்டிகளை பெற்றுக்கொண்டோம். அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு குவைத் நாட்டை பாதுகாப்பானதாக ஆக்கி நாம் பிரார்த்திக்கிறோம். அதே போல் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வுகள் ஒரு நல்ல நிலைமைக்கு நாட்டிலும் உலகிலும் சமாதானம் நிகழ, அமைதி நிலவ நாம் நல்லாக பிரார்த்திக்கிறோம். அதே போல் குவைத் நாட்டுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். அதே போல் குவைத் ட்ரேட் யூனியன் ஃபெடரேஷனுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை நாம் இங்கு தெரிவித்துக்கிறோம். هذا القانون يوجب على المخاطبين سواء أفراد عسكريين أنهم ما يسربون
وأيضا اللي هم أشخاص آخرين أفراد عاديين أنهم ما يسربون ولا يصورون ولا حتى يتكلمون، يعني حتى لدرجة أن القانون ما تحدث فقط عن الوثائق الرسمية أو حتى البيانات، تحدث عن المعلومات. يعني اليوم أنت سامع سالفة من موظف في وزارة الدفاع أو في عسكري في وزارة الدفاع أو حتى الحرس الوطني أو حتى في وزارة الداخلية، والله الترسانة موجودة، والله عندنا هالكثر، والله عندنا عدد المصابين هالكثر، صفارة الانذار ما اشتغلت، والله احنا الباتريوت ترى ناقص عندنا. هذه ترى حسب ما هو وارد في القانون معاقب عليها. ومن ثم وجب الحيطة والحذر من الأفراد المواطنين والمقيمين بأن أحكام هذا القانون أحكام مغلظة، ومن ثم في زمن السلم عقوبتها 10 سنوات، في زمن الحرب والتعبئة العامة والأحكام العرفية عقوبتها مضاعفة.